9th சம்மில் வந்து அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்கு, ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்கு. 1.1 எக்ஸசைஸ் தான். அது ப்ரீவியஸ் சம் 8th சம்மில் வந்து ஏ கேட்டிருந்தாங்க. சரியா சொல்கிறது? இதில் ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்கு. அப்போ இது சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ. சொல்யூஷன் போட்டு முதல்ல கிவன் மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கும்டா தம்பி. மணி பார்த்துக்குங்க, வீட்டில் உட்காந்து எடுத்து செஞ்சு பாருங்கள். 0 6 2 -6 -3 0 6 இது அட்ஜாயிண்ட். அப்போ ஏ இன்வர்ஸ் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சரியா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ தான், வேற எங்கேயும் போயிடாத. இன்ட்டு அட்ஜ் ஏ தான், இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த கணக்குக்கு இருக்குல்ல, இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அதை அப்ளை பண்ணிடலாம். அப்படியே அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 0க்கு தேவையில்லை, விட்டுரு. அப்போ இந்த மிடிலுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். -2 இருக்கு, அப்போ என்ன 2 வரும்? +2 வரும். ஏன்னா அங்கே ஒரு மைனஸ் வரும்ல, ரைட். அடுத்த டைரக்ஷனில் ரோவையும் காலத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 6 6 என்ன வந்துடும்? 36. ஏமா ரைட்டு. அடுத்து -6 3 18 18. அப்போ மறுபடியும் 2 × 18 தான் வருது. அப்போ மறுபடியும் என்ன தான் வருது? 36 தான் வருது. சரியான்னு பார்த்துக்கோ. 36 தான் வருது. ரைட். அப்போ வெளியே எடுத்துலாம்ல ரூட்டை விட்டு. அப்போ therefore அவ்வளோதான் ஆன்சரு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√36 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அங்கிட்டு வந்து அட்ஜிஏ அப்படியே எழுதிடு. இந்த கொடுத்த கொஸ்டினில் உள்ளதான். 0 -2 0 6 2 -6 6 2 -6 -3 0 6 புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ வெளியில் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/6ன்னு வரணும். உள்ளே இருந்து ஏதாவது வெளியில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். 2 வெளியே எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாது. 3 வேறு இருக்குது, மிங்கிளாக இருக்குது. ஏன்னா 6 வந்து 2 அடிக்கலாம், 3 அடிக்கலாம். ஆனால் வெளியில் காமன் எடுக்கணும், ஏதாவது ஒரு நம்பர் தான் எடுக்க முடியும். 2 எடுத்தோம்னா சிக்கலாயிரும், 3 எடுத்தாலும் சிக்கலாயிரும். அப்போ அப்படியே விட்டுரு. சரியா? 0 -2 0 6 2 -6 -3 0 6 விச் இஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஆன்சரை வெரிஃபை பண்ணு.